நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜிஎம் சுவாமிஜி, காவேரி நகர், கும்பகோணம். அனுமத் ஜெயந்தி பெருவிழா 40வது வருஷம் இந்த வருஷம் அதிவிமர்சையாக நடந்தது. அடுத்ததாக நமது ஆஞ்சநேய ட்ரஸ்டில் ஆசிரமத்தில் ராமநவமி சிறப்பு விழா காலையிலே 6 மணிக்கு தொடங்கப்பட்டு 9 மணிக்கு பூர்த்தி செய்யப்பட்டது. விசேஷ அலங்காரங்களும் விசேஷமான புஷ்பத்தினால் அலங்காரம் செய்யக்கூடியதும் சகஸ்திரநாம அர்ச்சனைகள் என்பதும் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. இப்பேற்பட்ட ராமநவமியிலே பக்தர்கள் அனைவரும் இந்த ராமநவமியின் தரிசித்து ராமர் பாதத்தை தரிசித்து போக முடியாதவர்கள், ஆலயத்துக்கு செல்ல முடியாதவர்கள் கூட இந்த யூடியூப்பில் பார்த்து இந்த ராமர் பாதத்தை தரிசித்தமானால் பூர்வ ஜென்ம பாவங்கள் நிவர்த்தியாகும், சந்தான பிராப்தி என்பது கிடைக்கும், குடும்பத்திலே ஒரு அந்யுன்யங்கள் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு நாளாகும். நவமி அப்படிங்கிறது போராத நாள்னு சொல்லுவார். அஷ்டமிங்கிறது கிருஷ்ண பரமாத்மா ஜனனமான நாள். நவமிங்கிறது ராமச்சந்திரமூர்த்தி ஜனனமான நாள். அப்பேற்பட்ட அந்த நன்னாள் இறைவனுக்காகவே உகந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்றது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆலயத்துக்கு செல்வது உன்னதமான ஒரு பலனை. ஒரு காரியத்தை தொடரத்தோட வரும்போது ஆலயத்துக்கு போயிட்டு வந்தோம்னா அன்னைக்கு அவளுக்கு மறுநாள் அந்த காரியம் எல்லாமே நமக்கு சித்தியாகுங்கிறதுக்காக புராண கதையிலே நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட இந்த நன்னாளிலே இறைவனை பரிபூரணமாக இறைவனின் அனுகிரகம் கிடைக்க, எல்லாம் வல்ல ராமச்சந்திரமூர்த்தியின் பிரார்த்தனை கிடைக்க, பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன். ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர நிரமசிய காட்சணி ஆஷ்யமாரி பரிபூர்ணலோச்சனம் ஆருதி நமதராட்சணம். இந்த ராமநாமங்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த ராமநாமத்தை சொன்னோம்னா ஆஞ்சநேயர் வருவார். இந்த ராமநாமத்தினால பரமேஸ்வரர் வருவார். பரமேஸ்வரர் வந்தால் பார்வதி வருவார். பார்வதி வந்தால் முருகபெருமான் வருவார். விநாயக பெருமான் வருவார். இதெல்லாம் இவெல்லாம் வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நாரதன் வருவார். நாரதன் வந்ததுக்கு பிறகு தேவர்கள் அனைவரும் வருவார். எல்லாருமே அந்த இடத்துல வரும்போது கூடிடுவார். அந்த ராமநாமத்திற்கு அவரது ஒரு பவர் என்பது உண்டு. அதனால இந்த ராமநாமத்தை எவ்வளவு நம்ம ஜபம் பண்றோமோ அந்த அளவுக்கு வரும்போது எல்லா தெய்வத்தோட அனுகிரகமும் கிடைப்பதாக புராண கதையிலே சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த ராமநாமத்தை முடிந்த அளவுக்கு யதா சௌகரியம் எவ்வளவு உங்களால் முடியறதோ அதை சொல்வது உன்னதமான ஒரு பலனை கொடுக்கும். நமஸ்காரம். அடுத்ததாக வருடப்பிறப்பிற்கு, விஸ்வாச வருஷ பிறப்புக்கு நேரடியான இந்த கிரகத்துக்கு இந்த பரிகாரங்கள் செய்வது உன்னதமான பலன் என்பதும், இந்த ராசிக்கு இந்த சௌகரியங்கள் கிடைப்பதும், ராஜா யாரு, மந்திரி யாரு, அதனால என்னென்ன லோகத்துக்கு என்னென்ன அசௌகரியங்கள் சௌகரியங்கள் கிடைக்குங்கிறதுக்கான ஒரு பலாபலனை சொல்ல இருக்கிறது. இதை அனைவரும் பார்த்து பயனிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீராம்.